இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவிழா திருப்பாடல், அவ்வளவுதான். இதற்கு மேல் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்கிற பொழுது, இந்த திருப்பாடலானது அதிகம் அன்பு செய்யப்பட்ட ஒரு திருப்பாடல் என்று சொல்லலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பக்கமாக இது அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருந்தது. இன்றளவும் இது மிகவும் வியப்புக்குரிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலின் சிறப்பம்சம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த அரமேய மொழியிலே இருக்கிற அந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்கள் வெளிவந்த பொழுது, அல்லது அந்த அடிமைத்தன வீட்டிலே இருந்த பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், சங்கடப்பட்டார்கள் என்பதை வார்த்தைகளிலே எடுத்து சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்து மிக அருமையாக எடுத்து காட்டப்பட்ட ஒரு திருப்பாடல் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆசிரியர் பேசுகிறார். யாரோடு பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தன்னோடு முதலிலே பேசுகிறார். அதன் பிறகு மக்கள் கூட்டத்தை பார்த்து அல்லது கோவிலுக்கு வருகிற திருப்பயணிகளை பார்த்து அவர் பேசுகிறார். தன்னோடு என்ன பேசுகிறார் என்று சொன்னால், தனக்குத்தானே ஆலோசனை வழங்கி கொள்கிறார். தான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். அதை ஒன்று மற்றவர்கள் அல்லது திருப்பயணிகள் யாரெல்லாம் அவரை நாடி வந்து ஆலோசனை கேட்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இதில் பார்க்கிற பொழுது என் உயிர் என்கிற அல்லது என் ஆன்மா என்கிற இந்த 2 வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். எபிரேய பாடத்திலே பார்க்கிற பொழுது இது இந்த உயிர் ஆன்மா என்று சொல்கிற பொழுது ஒரு பெண் தன்மையை கொண்டிருக்கிற ஒன்றாக அந்த வார்த்தைகளானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மிகவும் மெல்லியதாக, மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இது வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒருபடி மேலே இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து பார்க்கிற பொழுது நெஃபேஸ் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை, எதற்காக என் உயிர், என் ஆன்மா அல்லது நான் என்கிற வார்த்தைக்கு பதிலாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இது ஒரு ஆளுமையை சுட்டி காட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது, அல்லது தனித்தன்மையை எடுத்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்குது. அவருடைய தனித்தன்மையை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனக்குள் இருப்பது அனைத்தும், என் உள்ளுறுப்புகள் அனைத்துமே சேர்ந்து ஆண்டவரை போற்றுகிறது, ஆண்டவரை நாடுகிறது, ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கிறது, ஆண்டவரிடமிருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் சொல்லுகிற வார்த்தையாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. ஏன், என்ன காரணம்? என் என்கின்ற அந்த வார்த்தை, என்னுள் இருக்கும் அனைத்தும், நான் முழுமையாக, என்னுடைய ஆளுமை முழுவதுமாக, என்னுடைய சிந்தனை முழுவதுமாக, என்னுடைய செயல் முழுவதுமாக அனைத்துமே ஆண்டவருக்கு உரியதாக இருக்கிறது, ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லலாம். என்னுள் இருக்கும் அனைத்தும் என்று சொல்கிற பொழுது, என்னை பொறுத்தவரை ஒரு சில காரியங்களை விட்டுவிட்டு நம்முள் இருக்கிற தீய நாட்டங்கள், எண்ணங்கள், பாவங்கள் இவைகளை தவிர மற்ற அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து வந்திருக்கின்றன என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நான் சுயமாக சிந்தித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கிற ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார், தீர்மானிக்கிற ஆற்றலை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தீர்மானத்தின்படி நான் வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற ஒன்றாக இது இருக்கிறது. இதை பார்க்கிற பொழுது 3 வகைகளிலே நாம் இதை பிரித்து பார்க்கலாம். முதலாவதாக, அந்த திருப்பாடலின் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கிறார். அதை எண்ணி பார்த்து மிக தெளிவாக சொல்கிறார், இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன், எனவே நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? திரும்பி பார்த்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறைகளிலே நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை மறந்திருக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ ஆற்றலை, சக்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றளவும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சக்தி என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள். நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்மையை
ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார், இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்திருக்கிறார், இந்த செயலை ஆண்டவர் தனியாக நின்று என்னை செய்ய வைத்திருக்கிறார். நான் யாருடைய துணையும் இல்லாமல் ஆண்டவருடைய துணையை மட்டுமே நம்பி ஆண்டவர் கொடுத்த பலனாலே நான் தனியாக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, மன்னித்ததை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மன்னிப்பு என்று சொல்கிற பொழுது, இந்த வார்த்தையினுடைய பின்புலத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய வக்கர புக்தி இதுதான். இதை வேற எந்த வார்த்தையால் சொல்லாமல் என்று சொன்னால் இதுவும் கொஞ்சம் கடினம்தான். அந்த அளவிற்கு மோசமான எண்ணங்கள் இருக்கிறதோ அதை இறைவன் மன்னித்திருக்கிறார். பித்தற்ற இயல்பு அல்லது நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு செயல்களில் நாம் இருக்கிற பொழுது அந்த இடத்திலே அதை மாற்றுகிற, மன்னிக்கிற, மற்றவர்களை செயல்படுத்த விடாமல் நாம் தடுத்து நிற்கிறோம்ல, அந்த இடத்தில் இருந்ததை ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்கிறோம். கடவுள் முன்னாடி இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எதையெல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி. மூன்றாவதாக, நலம் நல்கியிருக்கிறார். உடலுக்கும் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் அவர் நலன் அளித்திருக்கிறார். இந்த நலனை எண்ணி பார்க்க வேண்டும். இவையெல்லாம் சிந்தித்து பார்த்து திருப்பாடலின் ஆசிரியர் தனக்குள் சொல்லிக்கொண்டு நமக்குள் சொல்லுவதாக அதை சித்தரித்து எழுதியிருக்கிறார். நாமும் இதை போன்று வாழ வேண்டும் என முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் என்னுள் இருப்பதை அனைத்தோடும், உடலோடும் ஆன்மாவோடும் சக்தியோடும் முழு பலனோடும் உம்மை வணங்குகிற, ஆராதிக்கிற, உம்மை துதிக்கிற ஆற்றலை பொழிவீராக. நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் தாமே உடனிருந்து வெற்றியை கொடுப்பீராக. நீர் கொடுத்த வெற்றிகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி செல்லுகிற ஆற்றலை பொழிந்தருளும். சுவாமி, நீர் எங்களை மன்னித்திருக்கிறீர். அந்த மன்னிப்பிலே நாங்கள் நினைத்திருக்கிற ஆற்றலையும் பிறரை மன்னிக்கிற பலனையும் தாரும். நலம் நல்கிற இறைவன் எங்களுக்கு நலம் அளித்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆமென்.